சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. ஏன் தளபதியாரே, தங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்குமே, இளவரசியாரின் அறையில் ஓவியம் வரைந்ததற்கு மாதிரியாக நின்ற அந்த பெண்ணின் பெயர் என்ன? அவரா? அவருடைய பெயர் அரவேல். என்ன அவர்தான் பார்த்து விட்டாரே, இனி மறைத்து பயன் இல்லை. மன்னிக்க வேண்டும் இளவரசே, தாங்கள் எதற்காக சேர நாட்டிற்கு வந்திருக்கிறீர்கள்? சேர இளவரசியாரின் பிறந்தநாள் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வந்திருக்கிறேன். தாங்கள் எந்த பணிக்காக இங்கு வந்திருக்கிறீர்களோ அதை மட்டும் பார்த்தால் போதும். அதுதான் நம் எல்லோருக்கும் நல்லது என்பது என்னுடைய அபிப்பிராயம். அமைச்சருக்கு எதனால் இப்படி ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டது? ஏற்கனவே தளபதியாரின் கழுத்திற்கு கத்தி வந்து விட்டது. அவருடைய பொறுப்புகள் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவரிடம் போய் அரண்மனையில் நடக்கும் விஷயங்கள் பற்றி நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் கழுத்திற்கு வந்த கத்தி கழுத்தையே அறுத்துவிடும். அப்படியா? சரி, விட்டு விடுங்கள். அமைச்சரே, இனி இது போன்ற கேள்விகளை தளபதியாரிடம் கேட்க மாட்டேன். நல்லது, நான் உங்களிடமே கேட்டுக்கொள்கிறேன். என்னிடமா? வேண்டாமா? விட்டு விடுங்கள். இளவரசரிடம் இன்னொரு விண்ணப்பம். அதை ஏன் சிறிது சிறிதாக கேட்கிறீர்கள்? மொத்தமாக கேட்டு விடுங்களேன். நான் தளபதியாரிடம் சற்று தனியாக உரையாட வேண்டும். தாராளமாக தனியாக சென்று உரையாடுங்கள். இருவரும் ஆண்கள் தானே. வாரும். நீ ஊற்றடா. நினைத்தது நடக்கவில்லை. மாரவேல், உமக்கு கொஞ்சமாவது அறிவிருக்கின்றதா? நான் நிதானமாகத்தான் இருக்கின்றேன் அமைச்சரே. பாதுகாப்பு பணிக்காக வந்துவிட்டு இப்படி வந்திருக்கும் விருந்தினர்களோடு சேர்ந்து நீங்களும் குடித்துக் கொண்டு இருக்கிறீர்களே. இல்லை, அந்த இளவரசர் தான் வற்புறுத்தினார். அவர் வற்புறுத்தினால் நீங்கள் மது அருந்த ஆரம்பித்து விடுவீர்களா? சரி சரி, நீங்கள் புறப்படுங்கள். நான் கோட்டை தளபதியாரை வைத்துக் கொண்டு மேற்கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனித்துக் கொள்கிறேன். சரி. கோட்டை தளபதியாரே, கூறுங்கள். இவரை கொண்டு போய் அறையில் விட்டு விட்டு வாருங்கள். உத்தரவு. செல்லுங்கள். இல்லை இல்லை, நானே சென்று. ஏய் மலையப்பா, அன்று இளவரசர் தங்கியிருந்த இடத்திற்கு சென்று அவளை பார்த்ததிலிருந்து நான் என் மனதை அவளிடத்தில் பறி கொடுத்து விட்டேனடா. சரி இளவரசி, இளவரசியிடம் மனதை பறி கொடுப்பது அதிசயம் இல்லையே. அட போடா, நான் மனதை பறி கொடுத்தது இளவரசியிடம் இல்லையே, இளவரசி வரைந்த ஓவியத்திற்கு மாதிரியாக நின்று கொண்டிருந்த அந்த அழகு சிலையிடம் தானே. அந்த தங்க பதுமையிடம்தான் என் மனதை நான் பறி கொடுத்து விட்டேனடா. அந்த எழிலரசியின் அழகு ஓவியம் எப்பொழுதும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இளவரசி வரைந்த அந்த ஓவியத்தை நான் திருடி கொண்டு வந்து விட்டேனடா. ஓவியத்தை திருடி வந்து விட்டீர்களா? இதோ பார். கிராதகா, இவள் உன் வருங்கால இளவரசியடா. என் அழகு தேவதை, உனக்கேற்ற அழகு மன்மதன் நான் தான். இவள் இனி எனக்குரியவள், எனக்கே மட்டும் உரியவள். இனி இவளை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இவள்தான் இனி எனக்கு எல்லாம். என் அழகு காதலியே, எங்கள் விதர்ப்ப நாட்டு பெண்கள் அனைவரும் என்னிடத்தில் ஒரு பரிசை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் நான் அதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். முதல் தடவையாக உனக்கு மட்டும் கொடுக்கிறேன், பெற்றுக்கொள். ஆம் தாங்கள்.
அமைச்சரே, நாட்கள் செல்ல செல்ல எனக்கே நமது முயற்சிகளில் எங்கோ தொய்வு ஏற்பட்டிருப்பது போல் தோன்றுகிறது. இளம்படுதி விஷயத்தில் நாம் மேற்கொண்ட முயற்சி சரிதானா என்ற தயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. மன்னவா, தாங்களே இப்படி சந்தேகத்திற்கு ஆளாகி நம்பிக்கை இழந்து விட்டால் இளவரசிக்கு யார்தான் ஆறுதல் கூறுவது? எனக்கு மலர்கொடியை சந்திக்கவே தயக்கமாக இருக்கிறது. என்னை கண்டவுடனே அவள் கண்களில் பெருகும் கண்ணீர் என்னை கோழையாக்கி விடுகிறது. பார்த்திபனாலோ முத்துநகையாலோ இதை சாதிக்க முடியுமா என்ற கலக்கம் எனக்கு ஏற்பட்டு விட்டது. தந்தையே, என்ன சொல்கிறீர்கள்? அவர்கள் இருவரின் திறமையையும் தெளிவாக தெரிந்து கொண்டுதானே அவர்களை தேர்ந்தெடுத்தீர்கள். பார்த்திபன் யார்? வாள், வேல், கதாயுதம், ஈட்டி, குறுந்தடி, வளை என்று ஒவ்வொரு ஆயுதத்திற்கும் தனித்தனியே நடந்த போட்டிகளில் சாதித்து காட்டியவன் அல்லவா? எல்லாவற்றுக்கும் மேலாக வில்லை எடுத்து நாணை தொடுத்து அம்பை விடுக்கும்போது எவ்வளவு தூரத்தில் இருப்பவன் மார்பையும் துளைத்துக் கொண்டு செல்வதை நானே கண்டு வியந்திருக்கிறேன். செழியனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அசகாய சூரன் அல்லவா அவன்? சென்ற காரியத்தில் வென்று வருவான் பார்த்திபன் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை தந்தையே. நீ அவனை பற்றி இந்த அளவுக்கு வியந்து பாராட்டுகிறாய் என்றால் எனக்கும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்று எதுவும் சொல்லாதீர்கள் தந்தையே. உடன் சென்றிருப்பது யார்? எதையும் சாதிக்கும் திறமை கொண்ட முத்துநகை. இருங்கோவேளின் மர மாளிகைக்கு தன்னந்தனியாக சென்று பல வீர சாகசங்களை நிகழ்த்தி அவரை வஞ்சம் தீர்த்தவள். பாண்டிய நாட்டிற்கு சென்றபோது கூட பாண்டிய மன்னரே வியக்கும் அளவிற்கு சில வீர செயல்களை புரிந்து தனக்கு பெருமை தேடி தந்ததாக மலர்கொடியே வியந்து பாராட்டினாள் அல்லவா? இந்த நிலையில் தாங்கள் ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று புரியவில்லை தந்தையே. பலே கிள்ளி வளவா, பலே. நீ இந்த விஷயத்தில் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறாய் என்பதை அறிவதற்காகத்தான் நான் இப்படி பேசினேன். என்னையும் உன் தாயையும் விட நீ ஆறுதல் சொன்னால்தான் மலர்குடி மனம் அமைதி பெறும். ஆனால் உனக்கே அதில் தயக்கம் இருந்தால் எப்படி சொல்ல முடியும்? அதற்காகத்தான் இப்படி பேசினேன். நீயே சென்று என்னிடம் சொன்ன உறுதிமொழியை அவளிடம் சொல். ஆகட்டும் தந்தையே. வணங்குகிறேன் மன்னவா. என்ன விஜயபூபதி, ஏதோ சோர்வாக இருப்பது போல் தெரிகிறது. இடும்பன் விஷயத்தில் நான் பெருந்தவறு செய்துவிட்டேன் என்று இப்போதுதான் புரிந்தது மன்னவா. அவனை பிடிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தும் தவறவிட்டு விட்டாயா? அதனால் என்ன? ஒரு முறை தவறினால் மறுமுறை எப்படியும் பிடிக்கத்தானே போகிறோம். அப்படி இருந்தால் பரவாயில்லையே. இனி அவனை பிடிக்கவே முடியாது என்ற நிலை ஏற்பட்டு கண்காணாத இடத்திற்கு ஓடிவிட்டானா? போனால் போகட்டும். இனி அவனால் விவகாரம் எதுவும் வராதல்லவா? அப்படி நடந்திருந்தால் கூட மனம் நிம்மதி அடைந்திருக்குமே. என்னதான் பிரச்சனை? சேர நாட்டிற்குச் சென்று இடும்பனை பிடித்து வா என்று இடும்பனிடமே பொன்முடிப்பு கொடுத்து அனுப்பி வைத்து விட்டேனே. என்ன சொல்கிறாய்? ஆம் மன்னவா, இடும்பன் சேர நாட்டில் இருக்கக்கூடும் என்று சந்தேகப்பட்டு அவனை பிடிக்க மாயன் என்பவனை அனுப்பி வைத்தேன் என்று சொன்னேன் அல்லவா? ஆமாம். அந்த மாயன்தான் இடும்பன் என்று இப்போதுதான் தெரிந்தது. இது என்ன ஆச்சரியம்! மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கும் நீ இவன் விஷயத்தில் அவசரப்பட்டு இப்படி செய்து விட்டாயே. மன்னவா, யானைக்கும் அடிசறுக்கும் என்பார்கள். விஜயபூபதி இடும்பனிடம் சற்று சறுக்கி விழுந்து விட்டார். ஆனால் நிச்சயம் உடனே எழுந்து விடுவார். ஆம் மன்னவா, இந்த சறுக்களை சரி செய்ய இன்றே நான் சேர நாட்டிற்கு செல்வதென தீர்மானித்து விட்டேன். மாறுவேடத்தில் தான் போவேன். எனக்கு அனுமதி தாருங்கள். நன்றாக இருக்கிறது. புலிவாயில் தலை கொடுப்பது என்கிறார்களே, அது இதுதான். எப்பொழுது உன்னை வஞ்சம் தீர்க்கலாம் என்று காத்துக் கொண்டிருக்கும் சேரனிடம் நீயே சென்று அகப்பட்டது போலாகும். இதற்காகவா இளம்படுதிக்கு பணயமாக உன்னை அனுப்ப சொன்ன பொழுது கூட அதை ஏற்க மறுத்தேன். இந்த எண்ணத்தை இத்தோடு விட்டுவிடு. மன்னவா, பொறு. அதே பணியை நீ வேறு விதமாக செய்யலாம், செய்ய வேண்டும். என்னவென்று சொல்லுங்கள். அவனோ அவனை சேர்ந்த மற்றவர்களும்
எப்படியோ ஒரு நாள் சோழ நாட்டிற்குள் வர நமது எல்லைக்குள் வந்துத்தானே தீர வேண்டும். உண்மைதான் மன்னவா. அதனால் எல்லை பகுதி எங்கும் சிறந்த வீரர்களை நிறுத்து. நீயும் அவர்களோடு இருந்து கண்காணித்துக் கொண்டிரு. கிள்ளிவளவா, தந்தையே. விஜயபூபதிக்கு துணையாக நீயும் செல். ஆகட்டும் தந்தையே. இரு பெரும் புலிகள் நிறுத்தி வைக்கும் கூண்டிற்குள் அந்த சிறுநரி வந்து அகப்படாமலா போய்விடும். இன்றே புறப்படுங்கள். ஆணை மன்னவா. என்ன இளவரசே, நடன பயிற்சியா? யோக பயிற்சி. தேக பயிற்சி என்று சொன்னீர்கள். இரண்டும் தான். ஓ, மாற்றி விட்டார்கள். செய்யுங்கள், நான் வருகிறேன். எங்கு செல்கிறாய்? நான் உணவு பயிற்சிக்கு செல்கிறேன். முதலில் தேக பயிற்சி. இந்த தேகத்தை வைத்துக் கொண்டா? அதற்காகத்தான். பிறகுதான் உணவு பயிற்சி. எப்பொழுது என்னை போல் மாறுவது? எனது உதவியாளன் எப்படி இருக்க வேண்டும்? உங்கள் உதவியாளனாக இருப்பதற்கு இப்படி கஷ்டப்பட வேண்டும்? அங்கு என்ன முணுமுணுக்கிறாய்? இது சுவாச பயிற்சி. இப்படியே போய் கொண்டிருந்தால் அது நாச பயிற்சி ஆகிவிடும். இப்படி நில். அப்படி நின்றால் விழுந்து விடுவேன். வந்து நில்லடா. இளவரசரை, இந்த பகுதியில் தானே விதர்ப்ப நாட்டு இளவரசர் உடற்பயிற்சி செய்து கொண்டிருப்பதாக கூறினீர்கள்? ஆமாம், இந்த பகுதியில்தான் அவர்கள் உடற்பயிற்சி செய்து கொண்டிருப்பதாக கூறினார்கள். ஏன் இளவரசரை? அவர் உடற்பயிற்சி முடிந்ததும் எப்படியும் அவர் தங்கும் இடத்திற்கு வந்துதானே ஆக வேண்டும். அப்போது பார்த்து கொண்டால் போயிற்று. உதவியாளனே, எதையும் எப்பொழுதும் தள்ளி போடக்கூடாது. அதை அவ்வப்போது முடித்துவிட வேண்டும். அதுதான் என்னுடைய வழிமுறை. அதுவும் தாமரை விஷயத்தில் எள்ளளவும் நான் தாமதிக்க மாட்டேன். என்ன துணிச்சல் இருந்தால் அந்த விதர்ப்ப நாட்டு இளவரசன் மேருமந்திரன் என் தாமரையை தன் காதலியாக பாவித்திருப்பான். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். வைக்கிறேன். உட்கார். ஏய், இங்க என்ன உணவா போடுகிறார்கள்? பத்மாசனத்தில் உட்கார். அந்த காலை எடுத்து அப்படியே தோளில் போடு. ஏய், ஏய், உன் தோளில் போடடா. தோளில் காலை நான் எங்கே? நீங்கள் போடுங்கள் பார்க்கலாம். ஒரு கால் என்ன, 2 காலம் போடுகிறேன் பார். இளவரசர், எங்கே காலை காணோம்? சிக்கி விட்டதா மடையா? அம்மா, அம்மா, பார்த்து பார்த்து. இளவரசர், என்னவாயிற்று? இடுப்பு பிடித்து விட்டதடா. இதற்கு தான் சொன்னேன், இந்த வீர விளையாட்டு உங்களுக்கு வேண்டாம் என்று. இது நமக்கு வேண்டாம் என்று. தூக்கி விடடா. அம்மா, அம்மா. ஐயோ, நல்ல வேளை யாரும் பார்க்கவில்லையே. இவர்கள் இருக்கிறார்களே, பார்த்திருப்பார்களோ? பார்த்திருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். ஏன் கண்ணு தெரியாதா? எனக்கு தெரியாது. இப்படி விதண்டாவாதம் பேசுவதே உன் வேலையாக போய். அடடே, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். தாங்கள் மாலவ நாட்டு இளவரசர் இளம் சித்திரன் தானே? ஆமாம். என்ன என்னுடன் சேர்ந்து மன்னிக்கும், உடற்பயிற்சி செய்ய வந்தீர்களா? இல்லை, நான் உடற்பயிற்சி எல்லாம் செய்வதில்லை. எது? உடற்பயிற்சி எல்லாம் செய்வதில்லையா? அதனால் தான் உங்கள் தேகம் இப்படி பலவீனமாக இருக்கிறது. இங்கே பாருங்கள். பலவீனமான தேகத்தை வைத்திருக்கும் ஒரு ஆணை எந்த பெண் தான் விரும்புவாள்? என்னை பார்த்தீர்களா? எத்தனை கட்டுக்கோப்பாக பலமாக என் தேகத்தை வைத்திருக்கிறேன். நான் காலை எடுத்து தோளில் போட்டால் கீழே விழுந்து விடுவீர்கள். வாயை மூடு. என் தேகம் வலுவாக இருக்க காரணம் என்ன? உடற்பயிற்சி. நான் நாள் தவறாமல் உடற்பயிற்சி செய்வதால் தான் என் உடல் உறுதியுடன் இருக்கிறது. நீங்களும் என்னை போல் உறுதியாக இருக்க வேண்டாமா? 10 நாட்கள்
10 நாட்கள் என்னுடன் உடற்பயிற்சி செய்தால் போதும், உங்கள் உடலையும் வலுவுள்ளதாக மாற்றி விடுவேன். ஆனால் நான் கொடுக்கும் பயிற்சி மிக கடுமையாக இருக்கும். சமாளிக்க முடியுமா? எனக்கு உடற்பயிற்சி எல்லாம் கற்றுத்தர வேண்டாம். உங்களிடம் இருக்கும் அந்த ஓவியத்தை தாருங்கள், அது போதும். எந்த ஓவியத்தை கேட்கிறீர்கள் இளவரசே? என்னிடம் ஏகப்பட்ட ஓவியங்கள் இருக்கிறது. ஓவியங்களை சேகரிப்பது எனக்கு மிகவும் பிடித்தமான விஷயம். சில ஓவியங்களை என்னிடமிருந்து திருடி சென்றிருக்கிறார்கள். சிலதை நீங்கள் திருடியும் இருக்கிறீர்கள். ஐயா, தப்பித்து விட்டேன். அதில் நீங்கள் எந்த ஓவியத்தை கேட்கிறீர்கள் இளவரசே? நேற்று நாம் கலந்து கொண்ட இரவு விருந்தில் ஒரு ஓவியத்திற்கு முத்தம் எல்லாம் கொடுத்து எச்சில் படுத்தினீர்களே, அந்த ஓவியத்தை தான் கேட்கின்றேன். நீங்கள் முத்தம் விட்டீர்களே, அந்த ஓவியம். முதல் தடவையாக உனக்கு மட்டும் கொடுக்கிறேன், பெற்றுக்கொள். அடி மடையா, மது மயக்கத்தில் முத்தமிட்டிருக்கிறேன், நீயும் பார்த்து கொண்டிருந்தாயா? நானும் மது மயக்கத்தில் தான் இருந்தேன். உன் மயக்கத்தை போக்குகிறேன், அறைக்கு வா. ஓ அதுவா? அது நான் திருடி வந்த ஓவியம் தான். ஆனால் அது எனக்கு மிகவும் முக்கியமான ஓவியம். என்னிடம் இருக்கும் வேற ஓவியங்கள் ஏதாவது கேளுங்களேன். ஏன், என்னுடைய ஓவியங்களே பல வர்ணங்களில் இருக்கிறது. அதை எடுத்து சென்று உங்கள் அரண்மனையில் மாட்டுங்களேன். பார்ப்பவர்கள் கண்களை கவர்ந்து விடும், குருடாகி விடுவார்கள். அடே, ஆனால் இளம் சித்திரரே, தாங்கள் கேட்ட ஓவியத்தை மட்டும் என்னால் கொடுக்க முடியாது. அந்த ஓவியத்தை உங்களிடமிருந்து வாங்காமல் நான் இங்கிருந்து போக மாட்டேன். இளம் சித்திரரே, அந்த ஓவியத்தில் இருக்கும் பெண் உண்மையில் யார் என்று தெரிந்து கொண்டால் நீங்கள் இந்த அளவிற்கு அடம் பிடிக்க மாட்டீர்கள். நீங்கள் நினைப்பது போல் அவள் அழகான பெண் மட்டும் அல்ல. அதற்காக நான் முத்தமிடவில்லை. அந்த ஓவியத்தில் இருக்கும் பெண் என்னுடைய காதலி. ஓவியம் உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் செல்லுங்கள். நான் ஏன் அந்த ஓவியத்தை உங்களிடம் கேட்டேன் தெரியுமா? ஏன்? என் காதலியின் ஓவியம் உங்களிடம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான். அந்த ஓவியத்தை என்னிடம் கொடுத்து விடுங்கள். ஒரு பெண் எத்தனை பேருக்கு காதலியாக இருக்க முடியும்? இதோ பாருங்கள் இளம் சித்திரரே, நீங்கள் மாலவ நாட்டின் இளவரசன். ஓவியத்தில் இடம் பெற்றுள்ள பெண் அரச பெண் அல்ல, ஒரு அனாதை பெண். ஒரு நாட்டின் இளவரசன் அனாதை பெண்ணை காதலிக்கலாமா? அது உங்கள் தகுதிக்கு ஏற்புடையதாக இருக்குமா? அந்த அனாதை பெண் உங்களுக்கு வேண்டாம், விட்டு விடுங்கள். நீங்கள் சேர நாட்டு இளவரசி பரிவாதினியை காதலியுங்கள். அவள்தான் உங்கள் தகுதிக்கு பொருத்தமாக இருப்பாள். நீங்களும் தான் விதர்ப்ப நாட்டின் இளவரசர். நீங்கள் மட்டும் ஒரு அனாதை பெண்ணை காதலிக்கலாமா? உங்கள் தகுதிக்கு அது பொருத்தமில்லையே. என்ன செய்வது? காதலுக்கு கண் இல்லை. நான் அவளை காதலித்து விட்டேனே. அவளைத்தான் திருமணம் செய்து கொள்வதென்று முடிவும் செய்து விட்டேனே. உங்கள் காதலுக்கு கண் தான் இல்லை, என் காதலுக்கு இதயமே இல்லை. அடப்பாவி, இதற்கு நம் இளவரசரே பரவாயில்லை. நானும் அவளைத்தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். பாழாய் போயிற்று. எனக்காக நீங்கள் விட்டு கொடுக்க கூடாதா? ஏன், எனக்காக நீங்கள் விட்டுக் கொடுக்க கூடாதா? நீங்கள் என்னதான் சொன்னாலும் நான் அவளைத்தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். அப்படி என்றால் நீங்கள் எனக்கு விட்டு கொடுக்க மாட்டீர்கள் அல்லவா? விட்டுக் கொடுக்க மாட்டேன். இருவரில் யார் அந்த பெண்ணை மயக்குகிறார்கள் என்று பார்ப்போமா? பார்ப்போம். இந்த மேரு மந்திரன் எதிலும் தோற்றதில்லை. இந்த காதலில் நான் ஜெயித்து காட்டுகிறேன். நானும் என் காதலில் வெற்றி பெற்று காட்டுகிறேன். சவாலா? சவால். இவன் திவால். ஒரு அனாதை பெண்ணிற்கு 2 இளவரசர்கள் போட்டியா? சபாஷ், சரியான போட்டி. யார் வெற்றி பெறுவார்கள் என்று பார்ப்போம். நான் தானடா வெற்றி பெறுவேன். நான் வெற்றி பெற வேண்டும். வேற விதி. என்ன சத்தம் இது? இது உடற்பயிற்சி. சத்தம் இல்லாமல் செய். எது, நீங்க முத்தம் தருவது போலவா? சும்மா எடுத்து கொடுத்தேன்.